ஒரு ஹிந்து கீதை தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ, ஒரு முஸ்லிம் குரான் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ, ஒரு கிறிஸ்டியன் பைபிள் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ, ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இந்திய அடிப்படை சட்டம் தெரிஞ்சிருக்கணும். ஆயிடுச்சு. அதனால் அதில் சேமித்து வச்சு இந்த வீடியோலாம் தொலைஞ்சி போனதில் வீடியோ வந்து உடனடியாக போட முடியல. அதனால் உடனடியாக எங்களால் நடவடிக்கை எடுக்க முடியல. இப்போ புதுசாக ஒரு செல்ஃபோன் வாங்கின பிறகு இந்த வீடியோ போட ஆரம்பிச்சிருக்கோம். இன்றைக்கி பேச போகிற தலைப்பு ரொம்ப முக்கியமான தலைப்பு. பத்திரிகையில் செய்தியாக படிச்சிருப்பீங்க. ஆனால் அந்த நீதிமன்ற உத்தரவை வந்து நீங்கள் ஆர்டராக வச்சு பயன்படுத்தி ஒரு ஆஃபீஸில் தாலுக்கா ஆஃபீஸில் மனுவாக கொடுக்கும்போது மட்டும்தான் உங்கள் மனுவுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுப்பாங்க, இல்லை எடுக்க மாட்டாங்க. என்ன விஷயத்தை பற்றி பேச போகிறோன்னா, பொதுவாக நம்ம என்ன பண்ணுறோம், பட்டா மாறுதல் கொடுக்குறோம். பட்டா மாறுதல் கொடுக்குறோம், இல்லை பட்டாவை கேன்சல் பண்ண சொல்லி கொடுக்குறோம், இல்லை பட்டாவில் வந்து என்ன சொல்கிறது, திருத்தம் பண்ணுறதுக்கு சர்வே நம்பரில் திருத்தம் பண்ணுறதுக்கு கொடுக்குறோம். அப்புறம் பட்டா மாறுதல் நடவடிக்கை எடுக்கலைன்னா தாசில்தார் எடுக்கலைன்னா ஆர்டிஓட்ட இல்லை கலெக்டரேட்டை டிஆர்ஓட்ட பெஷன் கொடுக்குறோம். அந்த அப்பீல் மேலெல்லாம் வந்து எவ்வளோ காலத்துக்குள்ளே நடவடிக்கை எடுக்கணுன்றது காலவரை இல்லாமல் இருந்தது. இப்போ பட்டா மாற்றம் சம்மந்தமாக ஏதாவது விண்ணப்பம் நம்ம கொடுத்தோம்னா அது மேலே வருவாய்த்துறை அதிகாரிகள் தமிழ்நாட்டில் எந்த நடவடிக்கை எடுக்கிறது கிடையாது. மாத கணக்கில் வருஷ கணக்கில் அப்படியே பெண்டிங் வச்சுருக்காங்க. மனு கொடுக்குற அந்த சம்மந்தப்பட்ட அந்த மனுதாரருக்கு எந்த நிவாரணமும் கிடைக்காமல் இருந்தது. அதுக்கெல்லாம் வந்து அண்மையில் வந்து ஒரு கடிவு காலத்தை சென்னை உயர்நீதிமன்றம் போட்டிருக்கு. அதாவது என்னென்னு பார்த்திங்கன்னா, பட்டா மாறுதல் இல்லை பட்டா ரத்து பண்ணுறது இல்லை பட்டா மேலே மேல்முறையீடு அதே மாதிரி வருவாய்த்துறை அதிகாரிகிட்ட கொடுத்தா எவ்வளோ நாளைக்குள்ளே முடிக்கணும்னு சொல்லி ஒரு உத்தரவு போட்டிருக்கு. அது மீறினா சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மேலே துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்க சொல்லி உத்தரவு போட்டிருக்கு. அது பற்றி என்ன விஷயன்றதை நம்ம விஷயத்துக்குள்ளே போகலாம் வாங்க. சென்னை உயர்நீதிமன்றம் 28/11/2023 ரிட் பெட்டிஷன் நம்பர் 31/885/2023 வழக்கில் நீதியரசர் வேல்முருகன் ஒரு தீர்ப்பு கொடுத்தார். வழக்கு தாக்கல் செஞ்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா கோவிந்தராஜன். யார் யார் பேரில் வழக்கு போட்டிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, திருவள்ளூர் மாவட்ட ஆட்சித்தலைவர், திருவள்ளூர் தாசில்தார் மேலே. அவர் என்ன கேட்குறாருன்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளையூரில் இருக்கிற அவருடைய 53 சென்ட்டு வில்லேஜில் இருக்கிற அவருடைய நிலத்துக்கு பட்டா கேட்டு ஒரு அப்ளிகேஷன் கொடுக்குறாரு. அந்த அப்ளிகேஷன் மேலே அவங்க எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. அதனால் அந்த மனுவை நான் கொடுத்த அந்த பட்டா மாற்ற மனுவை வந்து பரிசீலனை பண்ணி உத்தரவு போட சொல்லி ஒரு ரிட்டு ஒன்று போடுறார் ஹைகோர்ட்டில். அப்போ ஹைகோர்ட் என்ன சொல்லிடுது, 2 மாதத்துக்குள்ளே இந்த விஷயத்தை வந்து இவர் கொடுத்த மனு மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி உத்தரவு போட்டுட்டு பின்னாடியே ஒரு விஷயத்தை வந்து சென்னை உயர்நீதிமன்றம் சொல்லுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இந்த சென்னை உயர்நீதிமன்றம் ரிட் பெட்டிஷன் நம்பர் 262/2018 கேஸில், அதாவது டி துளசி வெர்சஸ் டிஸ்ட்ரிக்ட் ரெவன்யூ ஆஃபீஸர் தருமபுரி அண்டு அனதர், அதில் சர்க்குலர் போட்டு அதில் பார்த்தா உத்தரவு போட்டிருக்காங்க. அதில் சர்க்குலர் போட்டிருக்கு. அந்த விஷயத்தை அந்த வழக்கில், அதாவது பேட்ச் கேஸு, அதை பேஸ் பண்ணி நில நிர்வாகத்துறை ஆணையர் வந்து சுற்றறிக்கை அனுப்பிச்சிருக்கார் வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கு எல்லாருக்கும். அந்த சர்க்குலரில் வந்து டைம் பீரியட் பண்ணியிருக்காங்க. அதை ஃபாலோ பண்ணாததால் இந்த திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் மேலே நடவடிக்கை எடுக்க சொல்லி உத்தரவு போட்டிருக்கார். இல்லை ஏற்கனவே இவர் ரிட்டு போட்டிருக்காரு போல் இருக்கு. ஏற்கனவே அதை ஒரு நடவடிக்கை எடுக்காததால் 2 மாதத்துக்குள்ளே எடுக்காததால் ஏற்கனவே உயர்நீதிமன்றம் போட்ட அந்த உத்தரவின் அடிப்படையில் குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே எந்த நடவடிக்கை எடுக்காத காரணத்தால் இந்த திருவள்ளூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் மேலே திருவள்ளூர் தாசில்தார் மேலேயும் துறை ரீதியாக நடவடிக்கை எடுத்து ரிப்போர்ட் ஃபைல் பண்ண சொல்லி ஆர்டர் போட்டிருக்கார். சென்னை உயர்நீதிமன்றம் போட்டிருக்கு. அதாவது therefore the Chief Secretariat Office, Government of Tamil Nadu Secretariat, Chennai is directed to take departmental action against the respondent 1 and 2 within a period of 2 months from today and file report. The registry directed to matter leadership caption for report of complaints
சப்மிட் டேக் ஆக்ஷன் ரிப்போர்ட் ஃபைல் பை த சீஃப் செக்ரட்டரி. அதாவது தலைமைச் செயலாளர் வந்து திருவள்ளூர் மாவட்ட ஆட்சித் தலைவர் மற்றும் தாசில்தார் வந்து மேலே எடுத்த நடவடிக்கை குறித்து ஜனவரி 30 வந்து 30/1/2024 அறிக்கை தாக்கல் செய்ய சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்கு. இந்த உத்தரவுக்கு அடிப்படையாக அமைஞ்ச வழக்குகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உத்தரவையும் அந்த 2 உத்தரவையும் நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் பாருங்கள். இந்த ரிட் பெட்டிஷன் நம்பர் 262/2018 என்ற வழக்கில் நீதியரசர் S.M. சுப்பிரமணியம் 9/6/2023 ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காரு. இதில் பார்த்தீங்கன்னா அசந்து போயிடுவீங்க. பாருங்கள் எவ்வளோ ரிட்டு பாருங்கள், இதில் எவ்வளோ கேஸ் பார்த்தீங்கன்னா பேட்ச் கேஸ் பாருங்கள், எவ்வளோ ரிட்டுனா அப்போ பப்ளிக் எவ்வளோ பேர் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்காங்க பாருங்கள். எத்தனை கேஸ் கணக்கே இல்லை. எப்படி பார்த்தாலும் ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 100 கேஸுக்கு மேலே இருக்குன்னு தோணுது எனக்கு. இந்த பேட்ச் கேஸில் ரிட்டு ஆர்டர் போட்டிருக்காங்க. ஆனால் இதுக்கு ஆதாரமாக ஒரு வழக்கு எடுத்துக்கிட்டார். ஒரு ஜென்ரலாக ஒரு பொது வழக்கு ரிட் பெட்டிஷன் நம்பர் 261/2018 துளசி என்றது தான் மனுதாரர். எதிர்மனுதாரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மாவட்ட வருவாய் அலுவலர் தருமபுரி, வருவாய் கோட்டாட்சியர் தருமபுரி, தாசில்தார் தருமபுரி, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தருமபுரி. இது இல்லாமல் இந்த மற்ற வழக்குகளும். தீர்ப்பு கொடுத்த நாள் வந்து 9/6/2023. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன். பட்டா மாறுதல் கொடுக்குறீங்க, மனு கொடுக்குறீங்க, இல்லை பட்டாவை ரத்து பண்ண சொல்லி மனு கொடுக்குறீங்க, இல்லை அது மேலே அப்பீல் கொடுக்குறீங்கன்னா எவ்வளோ நாளைக்குள்ள முடிக்கணும்னு சொல்லி இந்த தீர்ப்பில் சொல்லியிருக்கிறாங்க. அவர் எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணிட்டு என்ன சொல்கிறாரு, சிவில் வழக்குகளில் டைட்டில், அதாவது சொத்து யாருக்கு சொந்தம், இந்த உரிமை யாருக்கு, யார் வந்து சுவாதீனத்தில் இருக்காங்க, அந்த மாதிரி வழக்குகள்லாம் வந்து நீங்கள் சிவில் கோர்ட்டில் தான் போடணும். மற்றபடி பட்டா மாறுதல், கேன்சல் பட்டா, இல்லை அது மேலே அப்பீல் போட்டிருக்கீங்க அப்படின்னா வந்து என்ன சொல்கிறாருன்னா, தமிழ்நாடு பட்டா பாஸ்புக் ரூல்ஸ் 4 படி தாசில்தார் வந்து அந்த மனு வாங்கிட்டதுலேருந்து 15 நாளைக்குள்ளே நடவடிக்கை எடுக்கணும். நோட்டீஸ் கொடுத்துட்டு 2 பேரையும் விசாரிக்கணும். ஆனால் இதில் சொல்லியிருக்கிற மாதிரி வந்து வருவாய்த்துறையினர் வந்து எந்த நடவடிக்கை எடுக்கிறதில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன சொல்கிறாரு, ஒரு டைரக்ஷன் வந்து ஒன்று கொடுக்குறார். என்ன பண்ணுறேன், ஏற்கனவே உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கிற தீர்ப்புகள்லாம் சுட்டி காட்டியிருக்காங்க. இந்த தீர்ப்பு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நிறைய பக்கங்கள் இருக்குது. ஏறக்குறைய ஒரு 28 பக்கங்கள் இருக்குது இந்த தீர்ப்பு. இதில் கொடுத்த டைரக்ஷன் மட்டும் சொல்லிடுறேன். ரொம்ப முக்கியமான பகுதி ரிட்டில் என்ன சொல்கிறாருன்னு பார்த்துட்டா, அது பார், இந்த வியூ ஆஃப் த அனாலமஸ் சிச்சுவேஷன் கிரியேட்டட் இன் த அக்கௌண்ட் ஆஃப் த இன்னெசசிட்டி ஆஃப் டீலிங் வித் கிரிமினல்ஸ் ஆஃப் த அக்ரீட் பர்சன் திஸ் கோர்ட்ஸ் இன்க்ளைன் டு பாஸ் ஃபாலோயிங் ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை இதில் கொடுக்குறாருன்னா ஒரு 10 பாயிண்டில் டைரக்ஷன் கொடுக்குறாரு. ஒரு 10 விஷயங்கள் சம்மந்தமாக. The Commissioner of Land Administration is directed to issue order to all the competent authorities under this control across the state of Tamil Nadu to maintain register for entertaining the application, representation, appeals filed in the prescribed format by complying with the procedure under the Patta Post Act 1983 and the rules in force. என்ன சொல்கிறார் அப்படின்னா, நில நிர்வாக ஆணையர் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற வருவாய்த்துறை அனைவருக்கும் ஒரு சர்க்குலர் ஒன்று அனுப்பணும். அதில் பொதுமக்கள் வந்து இந்த பட்டா மாறுதல் சம்மந்தமாக கொடுக்குற மனுக்கள், அப்பீல் அது சம்மந்தமாக ஒரு ரெஜிஸ்டர் ஒன்று ஃபாலோ பண்ண சொல்கிறார். ஒரு பதிவேடு அப்பீல் சம்மந்தமாக வந்து ஒரு குறிப்பிட்ட அந்த படிவங்களை வந்து ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி சொல்கிறார். குறிப்பிட்ட பதிவேடு அந்த படிவங்கள் கொண்ட அந்த இதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார். என்ன சொல்கிறார், 2வது, every such application filed by the agreed persons are to be registered within the book of register and serial number has to be assigned in the order of the seniority and such seniority assigned to informed communicated application. உங்கள்கிட்ட இருந்து வாங்குகிற அந்த மனுக்கள் மேலே அந்த ஒரு புத்தகம் வச்சு பராமரித்து அது நம்பர் கொடுத்து அந்த நம்பர் பதிவு பண்ண விஷயத்தை யார் மனு கொடுத்தாங்களோ, பட்டா மாறுதல் மனு கொடுத்தாங்களோ, இல்லை பட்டாவை ரத்து பண்ண கொடுத்தாங்களோ, இல்லை அப்பீல் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லி சொல்கிறார். 3வது விஷயம், all the applicants appeals by the respective parties are to be taken for hearing and enquiry in order to the seniority as far as possible without causing any discrimination amongst the similarly placed applicants appellants. Priority for hearing enquiry is to be granted only if the applicant appellant is able to establish
that there is a genuine urgency which has to be recorded by the competent authority while taking up the matter to be hearing inquiry. All other applications appears to be heard or disposed in the order of seniority. என்ன சொல்கிறாருன்னா, இந்த அப்ளிகேஷன் எல்லாமே வாங்கிட்டு முன்னுரிமை வரிசைப்படி இதில் வந்து கண்டிப்பாக வந்து விசாரணை நடத்தணும். அதாவது எந்த வித காலதாமதமும் இல்லாமல் சீனியாரிட்டி பிரகாரம் விசாரணை நடத்தணும்னு சொல்கிறார். பாயிண்ட் நம்பர் 4, an enquiry under the Patta Pass Act 1983 to be conducted by the competent authorities. The following procedures as complementary rules and they be affording opportunity to the parties. The competent authorities shall refuse grant unnecessary adjournment to the parties to all intending the prolonged and protect the matter. Adjournment are to be granted genuine grounds only, recording reasons. Casual adjournment of hearing to be avoided, which would be cause prejudice to any one of the party. என்ன சொல்கிறார் அப்படின்னா, இதில் 2 தரப்புக்கும் நோட்டீஸ் கொடுத்துட்டு எந்த விதமான காரணம் இல்லாத ஒத்திவைக்கணும்னு இருந்தால் தவிர வாய்தா ஒத்திக்கக்கூடாது. மற்றபடி விசாரணையை உடனடியாக நடத்தி முடிக்கணும்னு சொல்கிறார். எந்த விதமான காலதாமதமும் நடத்தக்கூடாதுன்றார். 5 வந்து ஆல் அப்ளிகேஷன்ஸ் appears to be disposed by the competent authorities within the prescribed time limits stipulated that the government orders or by the Commission of Land Admission in even to no time limit that the authorities are expected to pass order within the reasonable time period 6 months. அதாவது அப்பீலு பட்டா மாறுதல் சம்மந்தமாக கொடுக்கக்கூடிய எல்லா விண்ணப்பங்களையும், பட்டா ரத்து பண்ணக்கூடிய எல்லா விண்ணப்பங்களையும், அது மேலே கொடுக்கக்கூடிய பட்டா சம்மந்தமாக கொடுக்கக்கூடிய எல்லா மேல்முறையீடிலும் விண்ணப்பம் பெற்ற தேதியிலிருந்து 6 மாத காலத்திற்குள் கண்டிப்பாக முடிக்கணும்னு சொல்கிறார். இந்த 5வது பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். 6வது பாயிண்ட், the respondents are directed to regulate the parties to the civil court of law and there is any dispute facts regarding the civil rights between the parties exists. பார்ட்டிக்குள்ளே இந்த சிவிலுக்கு சம்மந்தமாக ஏதாவது டிஸ்பியூட் ஏதாவது இருந்தால் அதுக்குள்ளே இருக்கிறத அந்த நடைமுறைகளை ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறாரு. 7வது பாயிண்ட் வந்து, the respondents are directed to not to entertain the application under the Patta procedure if civil suits between the parties are pending before the court of law. In such circumstances, the applicants may be granted to liberty to approach the competent authorities only after resolving the issues before the civil court of law. The authorities are directed to keep the revenue proceedings in abeyance till the civil disputes reach finality between the parties. அதாவது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2 பார்ட்டிஸுக்குள்ளே ஒரு வழக்கு வந்து சிவில் வழக்கு நடக்குது அப்படின்னு வந்து வருவாய்த்துறைக்கு தெரிய வந்தால் அதில் எந்த விதமான உத்தரவுகளையும் வந்து வருவாய்த்துறையினர், அதாவது ஆர்டிஓவாக இருக்கட்டும், கலெக்டராக இருக்கட்டும், தாசில்தாராக இருக்கட்டும், அந்த மனு மேலே விசாரணையை நிறுத்திட்டு நீங்கள் கோர்ட்டுக்கு போய் அந்த விஷயத்தை முடிச்சுட்டு திரும்ப வாங்கன்னு சொல்லி அது மேலே மனு மீதான நடவடிக்கையை நிறுத்தி வைக்கணும்னு சொல்கிறாங்க. 8, the Commissioner of Revenue Administration is directed to issue consultative instruction circular to the all subordinate officials based on the order passed by this court and ensure proper implementation make public administration more efficient since that it is constitutional mandate. அதாவது என்ன சொல்கிறாருன்னா, நில நிர்வாகத்துறை ஆணையர் வந்து கீழே இருக்கிற வருவாய்த்துறையினருக்கு இந்த விஷயங்களை அறிவுறுத்தி ஒரு சர்க்குலர் கண்டிப்பாக அனுப்பணும்னு சொல்கிறாரு. 9, the higher authorities are directed to conduct periodical review to ensure that the procedure is followed scrupulously and in the event of any lapses, negligence or dereliction of duty of the part of authorities, appropriate disciplinary actions to be initiated under the service rules. அதாவது வருவாய்த்துறை உயர் அதிகாரிகள் உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கிற இந்த நடைமுறையில் பின்பற்றி வருவாய்த்துறை அதிகாரிகள் பட்டா மாறுதல் விண்ணப்பங்கள், பட்டா ரத்து விண்ணப்பங்கள், பட்டா சம்பந்தம் மேல்முறையீடுகள் கரெக்டாக விசாரிக்கலான்றதை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். இந்த நடைமுறைகள் பின்பற்ற தவறும் அந்த வருவாய்த்துறை அதிகாரி மேலே துறை ரீதியாக ஒழுங்குமுறை நடவடிக்கை எடுக்கணும், கட்டாயம் எடுத்தே ஆகணும்னு சொல்கிறாரு. 10 அதே மாதிரி இந்த 10வது பாயிண்ட்டும் முக்கியமான பாயிண்ட்டு. காம்படென்ட் அத்தாரிட்டிஸ், தாசில்தாரோ இல்லை ஆர்டிஓவோ இல்லை கலெக்டரோ உங்கள் பட்டா மாறுதல் சம்பந்தமான மேல்முறையீடுகளையோ இல்லை விண்ணப்பங்களையோ விசாரிக்கும் போது the competent authorities are directed to pass speaking order and communicate the same to the all parties concerned manner prescribed under public administration. என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் பட்டா மாறுதல் விண்ணப்பங்கள் மேலே வருவாய்த்துறையினர் நடத்தும் எல்லா விசாரணைகளின் அடிப்படையில் தெளிவான உத்தரவுகளை போடணும். அதாவது உங்கள் மனு தள்ளுபடி பண்ணிட்டேன் அப்படின்லாம் உத்தரவு போடக்கூடாது. உங்கள் மனுவில் நீங்கள் உங்கள்கிட்ட என்ன விசாரித்தாங்க, எதிர் தரப்பில் என்ன விசாரித்தாங்க, இவங்க என்ன முடிவுக்கு வந்தாங்க, அதன் அடிப்படையில் இவங்க வருவாய்த்துறை என்ன முடிவுக்கு வராங்க அப்படின்றத தெளிவாக விளக்கமாக ஒரு உத்தரவு போட்டு அதை வந்து சம்மந்தப்பட்ட
பார்ட்டிக்கு வந்து அனுப்பணும்னு சொல்லி உத்தரவு போட்டுருக்காங்க. இந்த 10 டைரக்ஷனை சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்துருக்கு. இந்த உத்தரவுகளை வந்து அந்த திருவள்ளூர் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த கோவிந்தராஜன் போட்ட வழக்கில் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் மேலேயும் கலெக்டரையும் தாசில்தாரும் ஃபாலோ பண்ணதால் நடவடிக்கை எடுக்க சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க. அப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அதாவது உங்கள் பட்டா மாறுதல் விண்ணப்பம், பட்டா சம்மந்தமான பட்டாவை ரத்து பண்ணுறது, பட்டா சம்மந்தமான மாறுதல் மேலே நடவடிக்கை எடுக்கலாம், மேல்முறையீடு போகிறீங்க, அதிலெல்லாம் இதை ஃபாலோ பண்ணும்போது நீங்கள் விண்ணப்பம் கொடுக்கும்போது இந்த தீர்ப்பை வச்சு நீங்கள் மேல்முறையீடு கொடுங்க. அவங்க அந்த 6 மாதத்துக்குள்ளே நடவடிக்கை எடுக்கலை, வரல அப்படின்னா அதுக்கப்புறம் டேரெக்டாக நீங்கள் வந்து அவங்க மேலே நடவடிக்கை எடுக்க சொல்லி உயர்நீதிமன்றத்தை நாடலாம். இந்த தீர்ப்பு விவரங்களை நாங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். இந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக. இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணி கமெண்ட் ஷேர் பண்ணி விட்டு சப்ஸ்கிரைப். நன்றி, வணக்கம்.